An open letter to my beloved brother, Mr. VJ, leader, TVK, from Dr. Rexlin Joes. கோடானு கோடி மக்கள் மனதில் குடியிருக்கும் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரே, தமிழகத்தை சூழ்ச்சியாளர்களின் கையிலிருந்து விடுவித்து தமிழக மக்களின் மனதில் பேரொளி ஏற்ற வந்த விடிவெள்ளி நட்சத்திரம் விஜய் அவர்களே, தமிழக மக்கள் சார்பாக நெஞ்சார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். கரூரில் நிகழ்ந்த கோர சம்பவங்கள் எப்படி நடந்தது, யார் யார் காரணம் என்பதை தமிழக மக்களே அறிவார்கள். அதிவிரைவாக நடுவர்கள் நல்ல தீர்ப்பு வழங்குவார்கள் என்ற நம்பிக்கையோடு இருக்கிறோம். உயிரிழப்பை சந்தித்த குடும்பங்களுக்கு ஆறுதலும் தேற்றுதலும் அளித்து அந்தந்த குடும்பங்களை உங்கள் உறவுகளாக ஏற்றுக்கொண்டதற்காக நெஞ்சார்ந்த நன்றிகளை தமிழக மக்கள் சார்பாக தெரிவித்துக் கொள்ளுகிறேன். தாங்கள் தமிழக அரசியலில் தவிர்க்க முடியாத ஆளுமையாக உருவாகி இருக்கிறீர்கள் என்பது குறித்து மட்டற்ற மகிழ்ச்சி, மிகுந்த சந்தோஷம். கடவுளால் அனுப்பப்பட்ட ஒரு காவல் தூதனாய், ஒரு காரிஸ்மேட்டிக் லீடராக நீங்கள் தமிழகத்தில் எமர்ஜ் ஆகி இருப்பது மக்களின் மனதில் மிகுந்த நம்பிக்கையும் எதிர்பார்ப்பையும் ஏற்படுத்தியுள்ளது. ஆகவே நீங்கள் நகர்த்தும் ஒவ்வொரு அரசியல் நகர்வுகளையும் மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் நகர்த்திட வேண்டும் என்பதே மக்களின் உள்ளார்ந்த வேண்டுகோள். இந்த கடிதம் தமிழக மக்களின் மனதை பிரதிபலிக்கும் ஒரு கண்ணாடி. ஆகவே தயவு கூர்ந்து வாசியுங்கள், நல்லதொரு முடிவெடுங்கள். காரணம், உங்களை சுற்றிலும் அரசியல் எதிரிகள். உங்களின் பாதுகாப்பான வாழ்வில் தமிழக மக்களின் வாழ்வும் எதிர்காலமும் இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். எதிரியை பகிரங்கமாக நீங்கள் எதிர்ப்பதும், உங்களுக்காக அலை அலையாய் திரண்டு வரும் வெகுஜன மக்களையும் பார்த்து எதிரிகள் பயமும் பதட்டம் கொண்டுள்ளார்கள். புரட்சி தலைவர் என்று கருதப்படக்கூடிய எம்ஜிஆருக்கு பிறகு தமிழகம் பார்க்கும் தனிப்பெரும் தலைவராக நீங்கள் தமிழக அரசியலில் வலம் வந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை எதிர்க்கட்சி ஆளுமைகள் பார்க்கும்போது அவர்களால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. ஆகவே உங்கள் முன்னேற்றத்திற்கு எல்லா விதத்திலும் இடையூறாகவும் முட்டுக்கட்டையாகவும் இவர்கள் இருப்பார்கள் என்பதை உணர்ந்து உங்கள் பேச்சிலும் சொல்லிலும் செயலிலும் மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று மக்கள் விரும்புகிறார்கள். முக்கியமாக இனி தேர்தல் பரப்புரைக்கு செல்வதற்கு முன்பாக உங்களுடைய தமிழ் மக்களுடைய முழுமையான பாதுகாப்பை உறுதி செய்து கொள்ளுங்கள். தமிழக வெற்றி கழக தொண்டர்படை என்ற ஒரு அமைப்பை ஏற்படுத்தினால் அது உங்களுக்கும் பங்கேற்பாளர்களுக்கும் அரணாக அமையும், நன்மை பயக்கும் என நம்புகிறோம். நீங்கள் செல்லக்கூடிய எல்லா இடங்களிலும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும். அவ்வாறாக உங்களுடைய வாகனத்தின் 2 பக்கங்களிலும் முன்னும் பின்னும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட வேண்டும். உங்களை எதிர்த்தவர்களும் வசைபாடியவர்களும் வெட்கி தலைகுனியும்படி ஒரு நல்ல தீர்ப்பை கடவுள் உங்களுக்கு வெகு விரைவில் அருள்வாராக. உண்மையை எவராலும் குழி தோண்டி புதைத்து வைக்க முடியாது. அது தகுந்த வேளையில் வெடித்து சிதறும். கடவுள் துரோகிகளின் முகத்திரையை கிழித்தறிந்து அவர்களை வெளியே கொண்டு வந்து மக்கள் முன்னால் நிறுத்துவார் என்பது உறுதி. இப்போதே பிற கட்சிகள் எல்லாம் தங்களுடைய மாய வலையில் உங்களை சிக்க வைக்க பலவிதமான உத்திகளை கையாள முயற்சிகள் மேற்கொள்கின்றன என்பதை நீங்களும் அறிவீர்கள். ஆகவே இந்த நேரத்தில் மிக கவனமாக செயல்பட வேண்டியது அவசியம். பாசிச சித்தாந்தங்களை தாங்கி நிற்கும் கட்சிகள் உங்களுக்கு வெளிப்படையாகவோ மறைமுகமாகவோ ஆதரவு அளித்தாலும் நீங்கள் அவற்றையெல்லாம் புறம் தள்ளிவிடுங்கள். காரணம், பாசிச சித்தாந்தங்களை தமிழக மக்கள் உண்மையாகவே வெறுக்கிறார்கள். தமிழக மக்கள் ஜாதி மத இனமொழி கடந்த ஒரு சமத்துவ சமுதாய அரசியலை தமிழ் மண்ணில் விதைக்கவே விரும்புகிறார்கள். கார்ப்பரேட்டுகளின் அடிவருடிகளுக்கு ஒருபோதும் உங்கள் சுயநலனுக்காகவோ
தமிழ் மக்களின் நலனுக்காகவோ துணை போய்விடக்கூடாது என்பதை தெளிவாக அறிவுறுத்துகிறோம். அதிமுகவின் ஆட்சி காலம் ஒன்றும் தமிழ்நாட்டில் பொற்காலமாக இருந்தது என்று ஒருபோதும் கருதிவிட முடியாது. சந்தர்ப்பவாத அரசியல் செய்தவர்கள்தானே இவர்கள். தூத்துக்குடியில் நடந்த அமைதி ஊர்வலத்தில் 13 உடன்பிறவா சகோதர சகோதரிகளை துடிக்க துடிக்க சுட்ட சம்பவத்தை மறக்க முடியுமா? அன்றைய முதல்வர் இந்த நிகழ்வை குறித்து கேட்டபோது, உங்களைப் போல நானும் டிவியில் பார்த்துதான் தெரிந்து கொண்டேன் என்று ஒரு பொய்யை வெட்கமே இல்லாமல் சொன்னாரே. மக்கள் மன்னிப்பார்களா? அல்லது அன்றைய முதல்வரும் அவரின் பரிவாரங்களும் பரிசுத்தமானவர்களா? ஒருபோதும் இவர்களை தமிழக மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். இதை நீங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதிமுக என்ற ஆலமரத்தின் வேர்கள் அழுகி கொண்டிருக்கின்றன. அதன் விழுதுகள் ஏற்கனவே விழுந்து போய்விட்டன. அதன் கிளைகள் முறிந்து கொண்டே இருக்கின்றன. அதன் இலைகள் காய்ந்து உதிர்ந்து கொண்டே இருக்கின்றன. சுருக்கமாக, அதனுடைய நிழலை தேடி தமிழக மக்கள் யாரும் இனி போக தயாரில்லை. ஆகவே கரைபிடித்த கரங்களுடன் கைகோர்க்கவோ அல்லது கைகுலுக்கவோ கூடாது என்பதில் மிகுந்த எச்சரிக்கையாக இருங்கள். நாம் தமிழர் என்ற ஒரு கட்சி தமிழகத்தில் உதயமான காலகட்டத்தில் இளையோர் பெரியோர் மத்தியில் மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. மாற்று அரசியலை மக்கள் விரும்பியது உண்மைதான். ஆனால் அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளரின் சுயநல வாழ்வையும் பொய்மை முகத்தையும் மக்கள் ஊடகங்கள் வழியாக அறிய கட்சியை விட்டு பல லட்சக்கணக்கான மக்கள் வெளியேறிவிட்டார்கள். இனியும் அது மிக அதிகமாகவே நடக்கும். இனிவரும் தேர்தலில் அக்கட்சியின் தலைவர் மக்களுக்கானவர் அல்ல என்பதை மிகச்சரியாக உணர்த்துவார்கள். தமிழக அரசியலில் இவர்கள் விரைவில் காணாமல் போய்விடுவார்கள். வீசிக்க வேறு வழியில்லாமல் டிஎம்கேவுடன் இருக்கிறது. அவர்களாகவே வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். தலைவர் நல்லவர்தான், ஆனால் என்ன செய்வது? He is a right man with a wrong party. அதுபோலவே டிஎம்டிகே நல்ல ஒரு தலைவரை கொண்டிருந்த கட்சி இப்போதும் அப்படியே தான் இருக்கிறது. அவர்களாகவே வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர்களாகவே உங்களிடம் வந்தால் மக்கள் மகிழ்ச்சி அடைவார்கள். நீங்கள் ஆட்சி அதிகாரத்தில் பங்கு என்று பிற கட்சிகளுக்கு அழைப்பு விடுத்திருக்கிறீர்களே, உங்களிடம் வருவார்கள் என நம்புகிறோம். காங்கிரஸ் கட்சிக்கு ஓரளவு மக்களின் ஆதரவு இருந்தாலும் தமிழகத்தில் தனித்து இயங்க முடியாது. மிக முக்கியமான காரணம் தலைமைத்துவ அரசியல் குறைபாடுதான். எந்த கட்சியோடு அவர்கள் ஒட்டி இருக்கிறார்களோ அதற்கே அவர்கள் தாளம் போட்டு கொண்டிருக்கக்கூடிய ஒரு தனித்துவம் இல்லாத கட்சி. ஆயினும் இவர்கள் செய்த தவறுகளை மன்னிப்போம், மறப்போம் என்ற மனப்பக்குவம் உடையவர்கள் நம் தமிழ் மக்கள். ஆகவே அவர்களாகவே வந்தால் ஏற்றுக்கொள்ளுங்கள். மேற்கண்ட கட்சிகளில் எது வந்தாலும் சரி, 234 தொகுதிகளில் 175 இடங்களில் தமிழக வெற்றி கழகம்தான் போட்டியிட வேண்டும். தனி மெஜாரிட்டியில் தமிழக வெற்றி கழகம் வெற்றி பெற்றால்தான் நிம்மதியான, நேர்மையான, யாருக்கும் வளைந்து கொடுக்காத மக்களின் நம்பிக்கைக்கு ஏற்ற சிறந்த ஆட்சியை வழங்க முடியும். 175 சீட்டுகளில் ஒரு சில சீட்டுகள் போய்விட்டாலும் 130 145 சீட்டுகள் வரை தமிழக வெற்றி கழகம் நிச்சயமாக வருகின்ற தேர்தலில் வெற்றி பெறும், வாகை சூடும். ஆகவே தொகுதி பங்கீடு குறித்து மிகுந்த கவனம் செலுத்தும்படி தமிழக மக்கள் விரும்புகிறார்கள். தகுதி உள்ள கட்சிகள் உங்களை தேடி வராத பட்சத்தில் தமிழக வெற்றி கழகம் தனித்து போட்டியிடட்டும். நிச்சயம் வெற்றி உண்டு. நீதியும் நேர்மையும் மக்கள் வாழ் கொண்ட அன்பும் அறனும் அசைக்க முடியாத சக்தியாக தமிழக வெற்றி கழகம் உருமாறும் என்பதில் ஐயமில்லை. ஆகவே காலதாமதமின்றி தகுதியானவர்களை, உண்மையானவர்களை, நேர்மையானவர்களை, பண்பாளர்களை, உழைப்போர்களை தேர்ந்தெடுத்து கட்சியின் கட்டுமான பணிகளை வெற்றிகரமாக நீங்கள் செய்து முடிக்க வேண்டும் என விரும்புகிறோம். தேர்தல் பரப்புரைக்கான பேச்சாளர்களை இனம் கண்டுகொண்டு அவர்களுக்கு சிறந்த
பயிற்சி கொடுத்து களம் இறக்க வேண்டும். ஒவ்வொரு துறையிலும் ஓய்வு பெற்ற உண்மையாகவும் நேர்மையாகவும் உழைத்த உயர் அதிகாரிகளை இனம் கண்டு தனித்தனியாக பல ஆலோசனை குழுக்களை ஏற்படுத்தி அவர்கள் வழங்கும் ஆலோசனையின் அடிப்படையில் கட்சி பணிகளை சிறப்புறச் செய்ய வேண்டும் என்று மக்கள் சார்பாக நான் வேண்டிக் கொள்கிறேன். இன்னும் பல விஷயங்கள் பேசப்பட வேண்டியுள்ளது. ஆகவே இக்கடிதம் தொடரும்.